கண்ணாடியில் மட்டுமே தரிசனம் தரும் காளியம்மன் அருள் புரியும் ஆலயம். அன்னை மருத்துவச்சியானதால் பிரசவத்திற்கு மருத்துவமனைகளே இல்லாத ஊர். அகத்தியருக்கு நடராஜ பெருமான் திருநடம் காட்டி அருளிய ஆலயம். வைகாசி விசாகத்தினன்று சூரிய பகவான் லிங்க திருமேனியில் அதில் அர்ச்சனை செய்வது சிறப்பாகும். சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். 10 தீர்த்தங்கொண்ட ஆலயம். செவ்வாய் பரிகாரத்தலம். புலியே நந்தியாக மாறி அமர்ந்த ஆலயம். லிங்கத்திற்கு 3 முழம், ஆவுடையாருக்கு 30 முழம் என்று வட்டார பழமொழி கொண்ட ஆலயம். சீமந்தம் செய்யும் பெண்கள் முதலில் அணியும் வளையலை அன்னைக்கு காணிக்கையாக செலுத்துகிறார். ஆலயத்தில் சிவபெருமானுக்கு காணிக்கையாக வேட்டி மற்றும் துண்டு தனியாக நெய்து தங்கள் காணிக்கையை செலுத்தும் ஆலயம். பல சிறப்புகளை கொண்ட ஆலயம். பாலாறும் கடலும் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள திருப்புன்னவாசல் ஆலயமாகும். இறைவனின் திருநாமம் பழம்பதிநாதர். அன்னையின் திருநாமம் பெரிய நாயகி. தஞ்சை பெரிய கோயில் லிங்கம் பெரியது என்பார்கள், இல்லை. கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள லிங்கம் மிகப்பெரியது. 12 அடி உயரமும் 55 அடி நீளமும் உள்ளது. ஆனால் திருப்புன்னவாசலில் லிங்க திருமேனி 9 அடி உயரமும் 82.5 அடி அகலமும் உள்ள ஆவுடையார் கொண்ட ஆலயம். அதிசய காளியம்மன். ஒரு காலத்தில் சதுர கல்விவனமாக வழங்கிய பகுதி இந்த பகுதி. அப்போது முனிவர் கர்வர் தவம் செய்தார். அசுரன் அவர் தவத்தை கலைக்க முயல புலியாக மாறுபடி சபித்தார். ஒருமுறை பார்வதி தேவி மாண்ட வடிவில் வந்தபொழுது புலியான அசுரன் அன்னையை தாக்க முயல அன்னை தன் காலால் எட்டி உதைத்தாள். புலியானவன் சாப விமோச்சனம் பெற்றான். அரக்கன், அன்னையே, உன் திருமேனி பட்டதால் சாப விமோச்சனம் அடைந்தேன். அதனால் உன் அருகிலே நான் எப்போதும் இருக்கும் வரம் அருள்வாய் என்றான். அன்னையும் புலியான அசுரனை நந்தியாக மாற்றி தன் எதிரிலே அமர்த்தினாள். அம்மன் காளியாக மாறியதனால் மொட்டை கோபுரம் நுழைவாசலில் ஊர்காவல் தெய்வமாக அருள்கின்றாள். அன்னை உக்கர காளியம்மன் ஆனதால் ஊரில் அடிக்கடி தீப்பிடித்து ஆரம்பித்தது. அன்னையின் ஆலயத்தில் அன்னை சூலத்தின் வடிவில் காய்ச்சுகிறாள். அதனால் அன்னைக்கு உருவம் இல்லை. எதில் உள்ள கண்ணாடியில் சூலத்தை பக்தர்கள் தரிசிக்கிறார்கள். பஞ்ச சபைகளில் நடராஜர் திருநடம் காட்சிருக்கிறார். ஆனால் இங்கே சிவஞான சபை கொண்ட திருத்தலத்தில் திருநட காட்சிருக்கிறார் என்பது மேலும் சிறப்பாகும். திருப்புன்னவாசல் ஆலயம் மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். வாருங்கள், சிவஞான சபையில் இறைவன் திருநடத்தை தரிசிப்போம். நன்றி, வணக்கம்.